இங்க இந்த சார் 10வதுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் தந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு பார்த்து, இந்த ஊர்லயே நல்லா படிக்கிற பொண்ணு நீ மட்டும் தான். ஹால் டிக்கெட் வாங்கினா மட்டும் பத்தாது. இந்த ஊரோட கட்டுப்பாட்டை மீறி நீ எப்படி போறான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் வெளியே இந்த ஹால் டிக்கெட்டை பார்த்த இந்த டீச்சர், இந்த ஊர்லயே நீ மட்டும் தான் வெளியே போற, எப்படியே ஜெயிச்சு காமின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணோட அப்பா வீட்டுல ரொம்பவும் சோகமா வராரு. அதை பார்த்து எங்க ஒய்ஃப் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம பொண்ணு பத்தி தான் ஊர்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை எதனா ப்ராப்ளம் இருக்குமா, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லும் போது இவங்க பதட்டமாகி அதெல்லாம் வேணாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க பொண்ணு ஹால் டிக்கெட் கொண்டு வந்து காமிக்கிறா. அதை பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இருந்தாலுமே இந்த ஊரை விட்டு இவனால வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்படுறா. வயசுக்கு வந்த பொண்ணுக்கு தானே வெளியே போக கூடாது, நான் தான் வயசுக்கே வரல, நான் போலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவங்க அப்பாவே ஷாக்கா வராரு. அவங்க அம்மா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே முதல் தடவை ஒரு பொண்ணு 10வது ஊரை விட்டு வெளியே போறான்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. அண்ட் எக்ஸாமும் ரொம்பவும் சந்தோஷமா எழுதிட்டு வராங்க. ஆனா அடுத்த நாள் இந்த பொண்ணு தலைக்கு ஊத்திக்கும் போது அவங்க அப்பா வந்துறாரு. ஆனா அவங்க அம்மா எனக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறாங்க. அன்னைக்கு இன்னொரு பொண்ணு வயசுக்கு வந்திருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது சரஸ்வதி பிரெக்னண்டா இருப்பா. அதை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இப்போ ஒரு நாள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது சரஸ்வதி வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு சின்ன வயசுலயே பிரெக்னன்ட் ஆனதால குழந்தை பெத்துக்கும் போது இறந்து போயிருக்கா. ஆனா இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால சாமி இவளை தண்டிச்சுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஐலி சரஸ்வதி சொன்னதா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. ஆசைப்பட்ட வலையில வச்சுட்டு போறா. அப்ப சரஸ்வதி ஹஸ்பண்ட் இந்த குழந்தையை பெத்து போட்டு அவ செத்து போயிட்டா, இப்ப நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க அம்மா எதுவுமே யோசிக்காம அவளோட தங்கச்சி இருக்கா, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டையை முடிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஐலி அவங்க அம்மா எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அந்த குழந்தைய அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க.